தூத்துக்குடி எம்பி தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசையை ஆதரித்து கோவில்பட்டியில் முதல்வர் பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது முதல்வர் பேசுகையில், கொடநாடு வழக்கில் கேரள குற்றவாளிகளுக்கு ஜாமீன் எடுத்தது திமுகவினர்தான். அதனால் ஸ்டாலினை கூலிப்படைக்கு தலைவர் என வைத்துக் கொள்ளலாம் என்றார். பிரச்சாரத்தின் போது அமைச்சர் கடம்பூர் ராஜு, எம்எல்ஏ சண்முகநாதன் உடனிருந்தனர். கொள்ளையடிக்கும் போது ஒரு தாக்கப்பட்டு இருந்து அந்த கொலை வழக்கு குற்றவாளியை கண்டுபிடிச்சதே அதிமுக அரசு. அது மறந்து பேசிட்டு இருக்க, பேசி வழக்கு போட்டு சிறையில் அடிச்சு குண்டர் சட்டத்தில் அடைச்சு வச்சிருக்கிறோம். அவர் 2 பேர்த்த முடிச்சிட்டு அந்த 2 குற்றவாளியில கூலிப்படி 2 பேர்த்த முடிச்சு இவர் பேச வச்சு பேட்டி கொடுத்து வெளியில் வந்தது. அப்ப அந்த 2 பேர் திட்டம் தீட்டு ஒரு ஹோட்டல் இருந்து வெளியிட்டு ஒரு பத்திரிகையாளர் எடுத்து வெளியிட்டு எல்லா ஊடகத்திலையும் வந்துடுது. முதலமைச்சர் மீது எப்படி குற்றம் சுமத்துவது அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதை பேசிக்கிட்ட காட்சி எல்லா தொலைக்காட்சியிலும் வந்துடுது. அதுக்கு மீறி இப்ப பேசிட்டு இருக்க. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.